இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைய தினம் ஜியோனிச அரசாங்கம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் 80வது சுதந்திர தினத்தை காணாது. ஹமாஸினுடைய தற்போதைய பேச்சாளராக இருக்கக்கூடிய, ஹமாஸினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக தற்போது தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஹலீல் அல் ஹையா அவர்கள் இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு பதிலாக புதிய தலைவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த சூடான தருணத்தில் என்ன நடக்கப் போகிறது, எப்படியான தாக்குதல்கள் நடக்கப் போகிறது என்பது மட்டும்தான் கேள்வியாக இருக்கிறது. எப்பொழுது நடக்கப் போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் தாக்குதல் நடக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதியான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரஷ்யாவும் கைகோர்த்திருப்பது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் ஒரு முக்கிய புள்ளியாக மாறி இருக்கிற அதே நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. 304 நாட்களை அடைந்திருக்கிறோம். காசாவிலே என்ன நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருபூமியிலும் பாலஸ்தீன பெருபூமியை சாடி இந்த உலகத்தின் பல பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய யுத்தம் தற்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தமாக மாறுமா என்கிற அளவுக்குண்டான நிலையாக மாறியிருக்கிறது. ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை முழுவதுமாக மத்திய கிழக்குக்குள் தோன்றியிருக்கிறது. அந்த பதட்டமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வருகிற செய்திகளுடைய உண்மை எது பொய் எது என்பதை அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்வதும் மிகப்பெரியதொரு கடினமான செயல்பாடாகவே இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் ஈரானுடைய IRGC-யினுடைய ஒரு கமாண்டர் தொடர்பாக வந்த செய்தி தவறான செய்தி என்பதை தனியான ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதை பார்த்துக் கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகளை தான் தற்போது பார்க்க இருக்கும். குறிப்பாக சென்ட்ரல் காசா, மத்திய காசா பகுதிகளிலும் சதன் காசா, தெற்கு காசா பகுதிகளிலும் இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் தாறுமாறான ஹெலிகாப்டர் சூடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹெலிகாப்டரில் இருந்து அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய பல பேர் கொல்லப்படுகிற, விரண்டு ஓடுகிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் நடத்திய தாக்குதல்கள் புரேஜ் அகதிகள் முகாமில் நடத்தப்பட்டிருக்கிறது, மகாசி அகதிகள் முகாம் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கிறது, தைர் அல் பலா பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல இடங்களிலும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரம் அல் முசாதார் கிராம பகுதிகளிலும் இன்றைக்கு பலவிதமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதே நேரத்தில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் நுசைராத் அகதிகள் முகாமுக்கு வடக்கே இருக்கக்கூடிய அல் முக்ரகா என்கிற பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்திய அதே நேரம் இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக சுமார் 40 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. இன்றைய தினம் 40 சகோதரர்களை நாம் காசாவில் இழந்திருக்கிறோம் என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிற அதே நேரத்தில் நாம் நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் குறிப்பிட்டிருந்த ஒரு முக்கியமான விவகாரம் தான், அதாவது காசாவில் 2 பாடசாலைகள் மீது தாக்குதல், ஸ்கூல்ஸ் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த ஸ்கூல் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய பல பேரை இன்னும் மீட்டுக்கொள்ள முடியாமல் நாங்கள் தத்தளிக்கிறோம் என்கிறது பாலஸ்தீனத்தினுடைய செம்பிறை சங்கம். எனவே அங்கிருக்கக்கூடிய சகோதரர்களை மீட்டுக்கொள்ள முடியாத பட்சத்தில் அவர்களை இறந்தவர்களாக கணக்கிடுவோம் என்று அறிவித்து விடுவார்கள். அல்லாஹ் மட்டுமே பாதுகாக்க வேண்டும். நிறைய குழந்தைகள் அதிலே சிக்கி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் கொல்லப்பட்டவர்களை தாண்டி உயிரோடு இருக்கக்கூடியவர்களை எப்படியாவது மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய செம்பிறை சங்கத்தை சேர்ந்தவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 84 பாலஸ்தீன மக்களுடைய ஜனாசாக்களை கரேம் அபோஷலேம் வாயில் வழியாக ஒப்படைத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். குறிப்பாக இந்த 84 உடல்கள் ஏன் அவர்கள் எடுத்து சென்றார்கள் என்பதை பொறுத்தவரை இந்த யுத்தம் ஆரம்பித்த ஆரம்ப நாட்களில் இருந்து பாலஸ்தீன மக்களுடைய உடல்களை எடுத்துக்கொண்டு செல்வது என்பது அவர்கள் வளமையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன் பாலஸ்தீன மக்களுடைய ஜனாசாக்களை எடுத்துக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா, ஒரு தாக்குதல் நடக்கும். உதாரணமா மகாசி கேம்ப்ல
தாக்குதல் நடந்தால் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட ஜனாசாக்களை உடனடியாக எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் எடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னா அவர்களுடைய பணைய கைதிகள் அதிலே செத்து கிடக்கிறார்களா என்பதை தேடுவதற்காக கொண்டு செல்வதாக இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது. ஆனால் பெரும்பாலும் இப்படி கொண்டு போகிற உடல்கள் அவயவங்கள் இல்லாமல் உடல் உறுப்புகள் திருடப்பட்ட நிலையில் தான் கொண்டு வந்து தரப்படுகின்றன என்கிறது பாலஸ்தீன சுகாதாரத்துறை. கொண்டு செல்லுகிற ஜனாசாக்களுடைய உடல் உறுப்புகளை திருடுகிறார்கள், அதை பிசினஸ் பண்ணுகிறது இஸ்ரேல் என்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து பாலஸ்தீன சுகாதாரத்துறை சொல்லி வருகிற நேரத்தில் தான் தற்போது 84 பேருடைய ஜனாசாக்களை கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள். அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய சனது மூலமாக சரிபார்க்கப்பட்ட காட்சிகளை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது. கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய துருக்கி மையவாடி, அந்த மையவாடிக்கு பேர் துருக்கி மையவாடி என்று சொல்லுவாங்க கல்லறை, அந்த மையவாடியில் அடக்கம் செய்வதற்காகத்தான் தற்போது இந்த ஜனாசாக்கள் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினூடாக பாலஸ்தீன செம்பிறை சங்கத்திடத்தில் இந்த ஜனாசாக்கள் ஒப்படைக்கப்பட்ட அதே நேரத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பதாக கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனை வளாகத்தில் அவர்களுடைய ஜனாசாக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எப்பொழுது கொல்லப்பட்டவர்கள் என்பது சரியாக தெரியாது என்கிறது பாலஸ்தீன சுகாதார பிரிவு. இப்படி அங்க நடக்கிற அநியாயங்களை நம்ம எங்க போய் பட்டியலை சேர்க்கிறதுன்றே தெரியல. அவ்வளவு அநியாயங்கள், உலக வரலாற்றில் எங்கும் கேள்விப்படாத அநியாயங்களை எல்லாம் அங்கே இஸ்ரேலிய வெறிபிடித்த ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இடையில் இன்றைக்கும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய நப்லஸ் பகுதிகளில் பாரிய வார் நடந்து கொண்டிருக்கிறது, துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நப்லஸ்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது அல் குதுஸ் பிரிகேட் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய அரபி பக்கத்தினுடைய ஊடகவியலாளர் அது தொடர்பான செய்திகளை நிறையவே இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் நப்லஸ் பட்டாலியன் இன்றைக்கு அவர்களுடைய நப்லஸ்ல இருக்கக்கூடிய ஜோசப் கல்லறைகளுக்கு அருகாமையிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு நேருக்கு நேர் மோதி நிறைய இழப்புகளை இஸ்ரேலுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவு, இந்த அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவு என்பது ஃபத்தாஹ் அமைப்பினுடைய படைப்பிரிவாக இருக்கிறாங்க. அந்த ஃபத்தாஹ் அமைப்பினுடைய படைப்பிரிவும் நப்லஸ் பிரிகேடும் அதே போன்ற அல் குதுஸ் பிரிகேடும் கஸ்ஸாம் பிரிகேடு ஆகிய 4 பிரிகேடுகள் இன்றைக்கு நப்லஸிலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜோசப் கல்லறை வளாகத்திலே இன்றைக்கு நடைபெறுகிற இந்த சண்டை தொடர்ந்து 6 மணி நேரங்களுக்கு மேலாக நடந்து வருகிறது. பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினர் இதிலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் காசாவினுடைய தேசிய பொருளாதார அமைச்சினுடைய துணை செயலாளர் அப்துல் ஃபத்தாஹ் அல் ஜூர் என்கிறவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் காசாவில் இருந்த அரசாங்கத்தில் இருந்த தேசிய பொருளாதார அமைச்சகத்தினுடைய துணை செயலாளராக செயல்பட்டவர் என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு அல் ஜசீரா கோடிட்டு காட்டியிருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் நார்த் இஸ்ரேல் பகுதிகளில், வடக்கு இஸ்ரேலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்திகளை பொறுத்தவரையில் நார்த் இஸ்ரேலில் இது ஹமாஸினுடைய தாக்குதலால் நடந்த விபத்தா அல்லது ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலால் நடந்ததா என்பதை இதுவரைக்கும் இஸ்ரேல் சொல்லவில்லை. எது எப்படி போனாலும் 2 பேர் நார்த் இஸ்ரேலில் காயப்பட்டிருக்கிறார்கள், 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலியர்கள் ஒப்புக்கொண்டதில் இருந்தே என்ன தெரிய வருதுன்னு கேட்டா, ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் ஹெவியாக இருக்கிறது, ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் கடுமையானதாக இருக்கிறது, ஹமாஸினுடைய தாக்குதல் கடுமையாக இருக்கிறது, எல்லை தாண்டி சென்று இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது அவர்கள் தாக்கி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாகவும் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி கான் யூனிஸ் நகரத்துக்குள்ள கிழக்கு பகுதிகளாக பராஹீன் என்கிற பகுதிகளுக்குள்ளே ஊடுருவிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு அவர்களுக்கு எதிராக கஸ்ஸாம் பிரிகேட் நடத்திய தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் அந்த படைப்பிரிவு ஒரு பட்டாலியனையே நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அதே நேரம் காசாவில் இருக்கக்கூடிய ரஃபா நகரத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஜலாதா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய என்ஜினியரிங் படையணி இன்றைக்கு ஷாவால் என்கிற ஆயுதத்தினூடாக கன்னி வெடி மாதிரி அந்த பெரிய வெடி அதனூடாக அந்த பட்டாலியனே அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 பட்டாலியன்ஸ் இன்றைக்கு காசாவில் அளிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நப்லஸ் படைப்பிரிவும் குதுஸ் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அதே போன்ற அல் அக்ஸா படைப்பிரிவும்
4 படைப்பிரிவுகள் அங்கே சண்டையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு ஜலாதா பகுதிகளில் மேலும் ஒரு வாகன எதிர்ப்பு ஆயுதத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இன்றைக்கு ஜியோனிச இராணுவத்தினுடைய 9 பேரோடு நேருக்கு நேர் மோதியதில் 9 பேரையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2 படைப்பிரிவுகள் 9 பேர் தனியாக என்று மொத்தமாக கிட்டத்தட்ட 3 படைப்பிரிவுகள் இன்றைக்கு அல் பராஹின் பகுதிகளிலையும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கான்யூர்ஸ் நகரத்துக்கு கிழக்கே பராஹின் பகுதிகளில் இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதல்களில் 105 யாசின் என்கிற வகையான அந்த ஷெல் தாக்குதல் ஊடாக இஸ்ரேலுடைய D9 வகை புல்டோசர்களையும் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகளையும் அளித்திருக்கிறார்கள் என்கிற வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் என்ன காட்டுதுன்னு சொன்னா, அவர்களுடைய தலைவர்களுடைய இழப்பால் அவர்கள் பின்வாங்கவில்லை, தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய தாக்குதல்களை முன்னகர்த்தி கொண்டுதான் செல்கிறார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் மிகப்பெரிய சான்றாக மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமை பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள் மல்கியாத் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவ தளத்தை மொத்தமாக தாக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களுடைய காட்சிகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக அல் ஜசீராவிலும் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ஹமாஸுக்கு துணையாக அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறதாக சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிற காரணத்தினால் ஹிஸ்புல்லாக்களோடு மோதுவது என்பது 70 ஆண்டுகளுக்கு நம்மை பின்னோக்கி கொண்டு போய் சென்றிருக்கிறது என்று இஸ்ரேலிய ஆய்வாளர்களே சொல்வதாக ஃபினான்சியல் டைம்ஸும் தெரிவித்திருந்ததை நாம் நேற்றும் குறிப்பிட்டிருந்தோம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைய தினம் ஹமாஸினுடைய தற்போதைய பேச்சாளராக இருக்கக்கூடிய, ஹமாஸினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக தற்போது தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஹலீல் அல் ஹையா அவர்கள் இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு பதிலாக புதிய தலைவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார். அநேகமாக அவர் ஹாலித் மிஷலாக இருக்கலாம் அல்லது ஹலீல் அல் ஹையாவாக இருக்கலாம். இப்படி இரண்டில் ஒருவர் நியமிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அது சீக்கிரமாக நடைபெறும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை பார்க்கிற அதே நேரம் இன்றைக்கு காசாவில் நடைபெற்ற ஒரு முக்கியமான தாக்குதல் பற்றியும் நாம் பார்த்துவிட வேண்டும். இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ இது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று புரிஞ்சுக்கிறங்க. நேற்றைய தினம் கடைசி பின்னேரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நாங்கள் ரஃபா பார்டர்ல ஹமாஸினுடைய ஒரு பங்கரை கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். பங்கரை கைப்பற்றியதாக சொன்ன செய்தியை இதுவரைக்கும் கஸ்ஸாம் பிரிகேடோ ஹமாஸோ உறுதிப்படுத்தவில்லை. இரண்டாவது என்னன்னா, கைப்பற்றியதாக சொன்னவர்கள் கூட நாங்கள் கைப்பற்றிய பங்கர் இதுதான் என்றதை காட்சிப்படுத்தல. வளமையில் யூடியூப்ல தேடி பார்த்தா பங்கர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பழைய காட்சியை தான் அவங்க காட்டியிருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு பங்கரையும் அவங்க காட்டல. ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு மாபெரிய இழப்பு. அந்த இழப்பை பயன்படுத்தி என்ன செய்ய பார்க்குறாங்கன்னு கேட்டால், ஹனியாவை கொண்டுட்டோம், தைஃபை கொண்டு, தைஃப் கொல்லப்படவே இல்லை, தைஃபை கொண்டுட்டோம், அவரை கொண்டுட்டோம், இவரை கொண்டுட்டோம், நாங்கள் இத்தனை பகுதிகளில் பங்கரை பிடிச்சிட்டோம் என்றெல்லாம் பம்மாத்து காட்டுகிற வேலை, மக்களுக்கு மத்தியில் ஒரு மக்களுடைய நம்பிக்கையை கீழே விழுத்தாட்டத்துக்குரிய வேலையை பார்க்குறாங்க. அந்த காரியம் ஒன்றும் காசாவுக்குள் இதுவரைக்கும் எடுபடவில்லை. அவர்கள் சொன்னதற்கு எந்த ஆதாரத்தையும் காட்டல. இங்க நீங்க பார்க்கலாம், பங்கருக்குள்ள இருந்து எப்படி வெளியே வந்து லாவகமாக தாக்குதல் நடத்துகிறார்கள். இங்க பாருங்க, பங்கருக்குள்ள இருந்து தான் வெளியே வர்றாங்க. அந்த காட்சியை தான் எடுத்திருக்கிறாங்க. கேமராவை எந்த இடத்துல வச்சுக்கிட்டு வெளியே வர்றாங்கன்னு தெரியல. வெளியே வந்து பார்க்குறாங்க. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, காசாவில் நாங்கள் ஹமாஸை அழிச்சிட்டோம்ங்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், அவர்களுடைய ராணுவ டேங்குகள் நிற்கிறது. அதற்கு இவர்கள் யாசின் 105 மூலமாக அந்த டேங்குகளுக்கு அட்டாக் பண்ணுகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இப்படி நிறைய மெர்காவா டேங்குகள் மீது அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. பங்கர்ல இருந்து வெளியே வந்து கரெக்டா எந்த இடத்துல அது நிற்குதோ அதை அனுமானிச்சு அந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தக்கூடிய காட்சிகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே அந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்களுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அவர்களுடைய இறந்தவர்களை அள்ளிக்கொண்டு போகிற, பிணங்களை அள்ளிக்கொண்டு போகிற காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் அந்த D9 வகை புல்டோசர்னு சொல்லுவாங்க. அந்த புல்டோசர்கள் மீதும் இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி பங்கருக்குள்ளே இருந்து தொடர்ந்த தாக்குதல்
தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி வருகிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த சூடான தருணத்தில் என்ன நடக்கப் போகிறது என்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக ஹூதிகளோடும் ஹிஸ்புல்லாக்களோடும் சேர்ந்து ஈரான் தாக்குதலை தொடுக்க போகிறதா, மும்முனை தாக்குதலாக அமைய போகிறதா, அல்லது ஈரான் நேரடியாகவே தனித்து நின்று அடிக்கப் போகிறதா என்கிற கேள்விகள் பல எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தாக்குவது திண்ணம், தாக்கித்தான் ஆகுவோம், கண்டிப்பாக அதை நிறுத்த மாட்டோம் என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக எப்படி தாக்குவது, எந்த நேரத்தில் தாக்குவது என்பதில் தான் அவர்கள் இன்னும் முடிவு சொல்லாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் ஆண்டனி பிளிங்கன் என்கிற அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னா, அநேகமாக இன்றைக்கு திங்கட்கிழமை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஈரான் ஆரம்பிக்குமா, எங்க இருந்து ஆரம்பிக்க போகிறது, அந்த தாக்குதல் எப்படி இருக்க போகிறது என்பது முக்கியமானது. எது எப்படி போனாலும் இன்றைக்கு ஈரானுடைய பல பேரும் பலவிதமான செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல் இதற்கு எப்படியான தயாரிப்புகளோடு இருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் டேனியல் ஹகாரி ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்ற, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, தாக்குதல் எங்கிருந்து வரப்போகிறது என்பது இஸ்ரேலுக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. எந்த பக்கத்தால் அடிப்பாங்கிற ஐடியா இல்லை, ஆனால் நாங்கள் தயாராக வேண்டி இருக்குது, எந்த பக்கத்தால் வந்தாலும் தயாராகணும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி என்ன பண்ணியிருக்கிறார், பிரதமர் ஆட்சி தான், ஜனாதிபதி டம்மியாக இருப்பார், அவர் பங்குக்கு ஏதாவது சொல்லணும்ல, அதுக்காக அவர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, மத்திய கிழக்கில் ரொம்ப வலுவான அரசாங்கம் நாம தான், ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் ரெண்டில் ஒன்று பார்ப்போம், வலுவான அரசாங்கம்னா ஒண்டி கொண்டியில் வந்து நிற்கணும், பின்பக்கத்தால் வந்து தாக்குறதா, அல்லது அமெரிக்கா வாங்க எங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து நின்றுக்கிறீங்க, இப்படி சொல்லிட்டு வந்தால் மத்திய கிழக்கில் வலுவான இராணுவமா, தனியாக வந்து நிற்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இவனுடைய சூழ்ச்சி எப்படி தெரியுமா, 1967 6 அரபு நாடுகள் யுத்தம் இருக்குதா இல்லையா, அந்த 6 அரபு நாடுகள் 6 நாளில் இஸ்ரேல் தோத்து போனதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா, தோல்வி. அவன் யுத்தத்தால் ஜெயிச்சானுங்கிறத விட முனாபிக்குத்தனத்தால் ஜெயிச்சான், நயவஞ்சகத்தனத்தால் ஜெயிச்சான். கரெக்டாக போய் ஈஜிப்டை என்ன செஞ்சான்டா, தண்டை கமால் அப்துல் நாசர் உள்ளிட்ட தன்னுடைய வகையராக்களை தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டான். ஈஜிப்டு காலவாரினா, அன்னைக்கு ஈஜிப்டு காலவாரினதோட 6 நாள் யுத்தத்தில் அன்றைக்கு தோற்க வேண்டி வந்தது. இப்பொழுதும் ஈரான் யாரையுமே நம்பாம, ஏன் ஹூதிகளையும் ஹிஸ்புல்லாக்களையும் எடுத்துக்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, வேற யாரையும் நம்பிக்கிட்டு வந்தா எந்த டைம்ல எவன் கருவறுப்பான்னு தெரியாது. ஏன்னா அமெரிக்கா சொல்லிடுச்சு, அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான்னு கருவறுத்துருவாங்க. அதனால தான் எவனும் வேணாம், நம்ம அடிச்சா தனியாக அடிக்கணுங்கிற மாதிரி அவங்க சிந்தனை போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த மெத்தேடில் ஏன் யோசிக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம எவரையாவது நம்பி போனால் நம்மளை கழுத்தறுத்துருவாங்க, நம்மளை காலை வாரி விட்டுருவாங்க, சண்டைன்னு வந்துட்டா 1 to 1 நம்ம தான் முடிவெடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கணும்னு தான் அவங்க அதுக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி என்னன்னா, நாங்களாம் பெரிய இராணுவம், நாங்கள் இஸ்மாயில் ஹனியாவையே கொன்றுவோம் பார்த்துக்கிறோங்க. ஒரு அரசியல் தலைவரை கள்ளத்தனமாக போய் கொள்றதெல்லாம் பெரிய சாதனையா? அதெல்லாம் சாதனை கிடையாது. நாங்கள் பெரிய இராணுவம், மொசாதுண்டா எப்படி தெரியுமா, அன்றெல்லாம் அந்த பில்டப்பு காட்டி, பீலா காட்டி, கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு இப்போ வந்து நிற்கிறாங்கல்ல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இஸ்ரேலிய இராணுவம் ஷின்பத்தும் அதனுடைய மொசாது ஷின்பத்து எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லிருக்காங்க. ஒரு யுத்தம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹமாஸை மாதிரி நாங்களும் பங்கர் செஞ்சுருக்கிறோம், ஹமாஸை மாதிரி பங்கர் எங்களை மாதிரி ஹமாஸ் பங்கர் செஞ்சுருக்கிறான்னா நீ பெரிய இராணுவம் தான். என்ன சொல்கிறான்னா, ஹமாஸ் மாதிரி எங்ககிட்டையும் பங்கர் சிஸ்டம் இருக்குது. எது வரைக்கும் பங்கர் சிஸ்டம் இருக்குது, காசாவில் ஹமாஸ் காசா முழுக்க வச்சிருக்கிறான், உனக்கு நீ வச்சிருக்கிறியா? இப்போ திருப்பி ரிப்பீட் சண்டைன்னு வந்துட்டுனா ஈரானோட யுத்தம் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஈரான் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று எதுக்குன்னு ரெடியாக வருவான். இவனை பொறுத்த வரையில் நமக்கு ரொம்ப முக்கிய ஆட்சி அதிகாரம்லாம் இருக்கிறவங்க, இவங்க என்னென்னா இராணுவத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு நாங்கள் பங்கர் ரெடி பண்ணியிருக்கிறோங்கிறாங்க. இராணுவத்தை பாதுகாக்க முடியும், 1 to 1 வார்ன்னு வந்துட்டா பொதுமக்களை எப்படி பாதுகாப்ப என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? யுத்தம் என்று வந்தால் என்ன நடக்கிறது என்பது தெரியும். ஆனால் ஹமாஸ் மாதிரி நாங்களும் என்ன பண்ணியிருக்கிறோம், நாங்கள் பங்கர்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெக்கங்கட்ட இராணுவம் இன்றைக்கு வந்து சொல்லியிருக்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்க முடியும். பங்கர்களுக்குள்ள ஒளித்துக் கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். இப்படியான இடத்துல ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் ஆலோசகர் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால், ஜியோனிச அரசாங்கம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம்
80வது சுதந்திர தினத்தை காணாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா அவங்க 80வது சுதந்திர தினத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க, பெரும்பாலும் அவங்க 80வது சுதந்திர தினத்தை அடைய மாட்டாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு பதிலடி கொடுப்பதற்கான, ஏன்னா ஈரான் ரொம்ப பதுங்கிறத பார்க்கும்போது ஓவராக பாய போறாங்களோ என்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. அது இன்றைக்கு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு செய்தி நடந்திருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். நாங்கள் இஸ்மாயில் ஹனியாவுக்கு பழி தீர்த்தி ஆகுவோம். எங்களுடைய இந்த அல்-அக்ஸா புயல், அல்-அக்ஸா வெள்ளம்ங்கிறது ஹமாஸும் அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் கொடுத்த கொடுவுல ரொம்ப பலவீனப்பட்டு போன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நாங்க ஸ்டடியா இருக்கிறோம்ங்கிறத காட்டுறதுக்கு தான் எங்க ஊருக்குள்ள வந்து இஸ்மாயில் ஹனியாவுக்கு அடிச்சாங்க. ஹமாஸே அழிக்க முடியல, ஈரானோட யுத்தம் இந்த மாதிரி காட்டுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், நாங்கள் வலுவாக தான் இருக்கிறோம், எங்கள் ராணுவம் எப்படி தெரியுமான்னு அந்த விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காட்டுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இஸ்மாயில் ஹனியாவை கொன்றாங்க. ஆனால் இப்போ ஈரான் அடிக்க ஆரம்பிச்சானுன்னா நிஜமாக இவன் யாரு, உண்மையிலே இஸ்ரேலுக்கு பலம் இருந்தால் அதை அவங்க ஈரானோட காட்டணும். பலம் இல்லைன்னாலும் உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அதை நம்ம இந்த உலகம் பார்க்கத்தான் போகுது அப்படிங்கிறார் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர். இன்றைக்கு அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் என்ன நடக்க என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படியான நேரத்தில் தான் ரஷ்யாவினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் தற்போதைய பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துகிற ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளருமாக இருக்கிற செர்ஜி ஷோய்கு என்பவர் இன்றைக்கு ஈரானில் வந்து இறங்கி இருக்கிறார். ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்திருக்கிறார். ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பஷக்ஷியனை சந்தித்திருக்கிறார். பஷக்ஷியன் எங்கள் நாட்டுக்குள் வந்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை நாங்கள் ஒரு கை பார்த்தே ஆகுவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய பல மட்ட ஐஆர்ஜிசியினுடைய தலைவர்கள், ராணுவ தளபதிகள், பெரிய பெரிய ஜெனரல்கள், ராணுவ கிடங்குகள் என்னவெல்லாம் நீங்க பண்ண போறீங்கிறதெல்லாம் ரஷ்யா இன்னைக்கு தெளிவா அனுப்பி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. துணைக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நேரடியாக இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆள், அதாவது இவர் வந்து பாதுகாப்பு செயலாளர் என்று சொல்றாங்க. அவருடைய ஃபோர்ஸ் நீங்க எப்படி இருக்கிறாருங்கிறத மட்டும் பாருங்களேன். ஒரு சாதாரணமாக மஃப்டியில் கிடையாதவர், அவர் ட்ரெஸ் கோடே இப்படித்தான். அவங்க இராணுவத்தில் இருந்தவங்க, அவங்க இராணுவத்தில் இருந்த ஒருத்தரையை அனுப்பி என்ன நடக்குதுங்கிறத பாருங்க என்கிறதுக்காக ஏன் அனுப்புறான்னு கேட்டால், இப்போ யுத்தம் வரப்போகுது, தனக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஈரானோடு நாங்கள் நிற்க வேண்டும். வடகொரியா வந்து நிற்கிறதா சொல்லிட்டாங்க, சீனா எப்படி நிற்கத்தான் போகுது என்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாகிஸ்தான் உதவி செய்கிறதா சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ரஷ்யா தன்னுடைய ஆளை அனுப்பி இன்னைக்கு தேசிய, அதாவது ரஷ்யாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளரை அனுப்பி இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஈரானுடைய பல தலைவர்களோடும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மே மாதம் வரைக்கும் ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றியவர் இவர். பல்வேறு துறைகளில் பலவிதமான ஒத்துழைப்புகளையும் வலுப்படுத்துவது தொடர்பாக ராணுவத்தினுடைய மூத்த தளபதிகள், ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று ஐஆர்ஜிசியினுடைய பலவிதமான தளபதிகளையும் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பல பேரோடு பேச்சுவார்த்தைகள், சந்திப்புகள் நடத்துகிறார். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய முக்கியஸ்தர்களோடும் இவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே போன்று ஹமாஸினுடைய முக்கியஸ்தர்களோடு சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க இருப்பதாகவும் இன்றைக்கு ஈரானுடைய செய்தி முகமைகள் தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், நேரடியாக ரஷ்யா உதவிக்கு வரப்போகிறது. ஏன்னா அமெரிக்கா தன்னுடைய ஹைசனோவர் கப்பல் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சம்பந்தம் இல்லாமல் ஹொர்முஸ்ல போய் நின்றுக்கிட்டு இருக்குது. அது வரணும் எங்கன்னு கேட்டால் பெர்ஷியன் வளைகுடாவுக்கு வரணும். ஆனால் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நிற்கிறோம் பார்த்துக்க இஸ்ரேலோட என்று சொல்றதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீ இஸ்ரேலோட நீ நின்னா நான் ஈரானோட நிக்கிறேன் பாருங்கிறதுக்காக இன்றைக்கு அவருடைய சம்பந்தப்பட்ட அதிகாரியை அனுப்பி வச்சு என்ன நடக்குதுங்கிறத பாருங்க என்று சொல்லி என்ன பண்ணியிருக்கிறார்னு கேட்டா, புட்டின் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். எனவே இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகிறது என்பது மட்டும் தெரிகிறது. எப்படியான தாக்குதல்கள் நடக்கப் போகிறது என்பது மட்டும்தான் கேள்வியாக இருக்கிறது. எப்பொழுது நடக்கப் போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் தாக்குதல் நடக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதியான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரஷ்யாவும் கைகோர்த்திருப்பது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் ஒரு முக்கிய புள்ளியாக மாறி இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகவும் கொஞ்சம் ஆறுதலான செய்தியாகவும் இது மாறுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேலும் ஈரானும் மோதிக்கொள்கிற நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய தாக்குதல்கள் ரொம்ப ரொம்ப குறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களுடைய நாடு கிடைக்க வேண்டும், அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக மற்ற மக்களை போன்று வாழ வேண்டும் என்பதுதான் அனைவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. வல்ல
ரஹ்மான் அவர்களுக்கு உதவியாக இருக்க போதுமானவன். எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், பாலஸ்தீன மக்களுக்காக துஆ கேளுங்கள், பாலஸ்தீன மக்களுக்காக அனுதினம் 5 நேர தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்கவும் மறந்துவிடாதீர்கள். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பயங்கரவாத செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு இன்னொரு முக்கியமான செய்தியையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், Facebook சமூக ஊடக பக்கங்கள் எல்லாம் ஒவ்வொருவருடைய வீடியோக்களையும் நீக்குகிற அந்த மாதிரியான வேலையை செய்கிறாங்க. நம்ம டிவி நடத்துகிறவங்க கிடையாது, நம்மளும் அவங்களோட அதே ஊடகத்தை பயன்படுத்தி தான் செய்திகளை சொல்ல வேண்டி இருக்குது. எனவே நம்முடைய யூடியூப் பக்கம் உங்களுக்கு தெரியும், ரஸ்மின் MISC என்கிற இந்த யூடியூப் பக்கத்தில் தான் நம்ம வீடியோக்களை வளமையாக வெளியிட்டு வருகிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த இடத்துல இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இதே நேரத்தில் ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற ஒரு புதிய பேஜையும் நம்ம திறந்திருக்கிறோம். கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரஸ்மின் MISC என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த ஐகான் போட்டிருக்கக்கூடிய என்னுடைய புகைப்படம் போட்டு இப்படி இருக்கக்கூடிய ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற பேரில் இருக்கக்கூடிய இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஏன்னா அது இல்லைன்னா இது இல்லைன்னா அதுன்னு சொல்லி எப்பயுமே நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், கண்டிப்பா ரொம்ப அதிகமான சட்டத்திட்டங்கள் போடப்பட்டு வீடியோக்கள் முடக்கப்படுகிறது. நம்மளோட இணைந்து இந்த காசாவுக்காக பேசி வந்த பல சகோதரர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். எனவே என்ன மறக்காம என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இந்த ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அது மட்டுமல்லாமல் இந்த நம்முடைய 2 சேனல்லையுமே குறிப்பாக சேனலில் வீடியோவுக்கு கீழே இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலே இப்படி ஒரு பேஜ் உருவாகும், இப்படி ஒன்று வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க என்கிறதோட சேர்த்து இங்கே பாருங்கள், ரெட் கலரில் 2 ஐகான் போட்டிருக்கிறோம். ஜாயின் அஸ் ஆன் டெலிகிராம், ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல் என்று சொல்லி 2 போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்கள் டெலிகிராம் நம்முடைய டெலிகிராம் சேனலில் இணையாதவங்க டெலிகிராம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் இணைஞ்சுக்கிறங்க. வாட்ஸ்அப் சேனலில் இணையாதவங்க இந்த இடத்த கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சுக்கிறங்க. இந்த சேனலுடைய லிங்கை நம்முடைய ஃபேஸ்புக்லையும் நம்ம போடுவோம். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவிலையும் கீழே இது இருக்குது, மறக்காம அதில் இணைஞ்சுக்கிறங்க. உங்கள் வாட்ஸ்அப்புக்கே ஒவ்வொரு நாள் வீடியோவும் நேரடியாக வந்து சேர்ந்துடும். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் காசாவினுடைய செய்திகளை பார்த்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிற அதே நேரம் நம்முடைய ஃபேஸ்புக் பக்கம் இதுதான். ஃபேஸ்புக் பக்கத்தில் லைக் பண்ணாதவங்க ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆனால் ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம காசா வீடியோக்களை வெளியிட முடியாது, அது பெரிய சிக்கலாக போயிடும். அதே நேரத்தில் ட்விட்டர் யூஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ் பக்கம் யூஸ் பண்ணக்கூடியவங்க, இதுதான் ரஸ்மின் MISC என்கிற நம்முடைய எக்ஸ் பேஜ் இருக்கிறது. அதில் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி நடக்கிற காசா தொடர்பான மிக முக்கியமான அப்டேட்டுகளை எல்லாம் இதில் நம்ம ஷேர் பண்ணி வர்றோம். ஆங்கிலத்தில் தமிழில் வர்ற மொழிகளில் எல்லாம் முக்கியமான செய்திகளை ஷேர் பண்ணி வர்றோம். யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ரஸ்மின் MISCங்கிற நம்முடைய பேஜில் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் நிறைய செய்திகளை உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நம்ம அவர்களுடைய தளத்துக்குள்ளே நின்று தான் நம்முடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டிய கடமை இருக்கிறது, வேறு வழியும் கிடையாது நமக்கு. அப்படித்தான் சொல்லி ஏற்கனவே 2 ஃபேஸ்புக்கை முடக்கிட்டாங்க. நம்முடைய டிக்டாக் பேஜ் ஒன்று மொத்தமாக முடக்கப்பட்டது, வேறொரு பேஜை தான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். எனவே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள தான் இந்த செய்திகளை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்கிற செய்திகளோடு நமக்கெல்லாம் தெரியும். எதிர்வருகிற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி வரை இன்ஷா அல்லாஹ் பொத்துவில் முதல் ஏராவூர் வரைக்கும் ஒரு முக்கியமான பாலஸ்தீன விடுதலை பேரணியை நடத்த இருக்கிறோம். கிழக்கு மாகாணத்தினுடைய பெரும்பாலான ஊர்களுக்கு இதனூடாக நாம் பயணிக்க இருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலை செய்தியாக சர்வதேசத்திற்கு இது போக வேண்டும் என்பதால் பொத்துவில்ல இருந்து ஆரம்பித்து அல்குடா போய் ரிட்டன் ஏராவூருக்கு வந்து ஏராவூரில் வச்சு தான் இது முடிக்கும் விதமாக திட்டமிட்டிருக்கிறோம். எனவே பொத்துவில் முதல் ஏராவூர் வரையான இந்த 5 நாட்கள் மாபெரும் பாலஸ்தீன விடுதலை பேரணியில் இணைந்து கொள்வதற்கு தயாராகுங்கள். பொத்துவில்ல இருந்து ஆரம்பித்து வருகிற போது இளைஞர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருமே கட்சி பேதம் இல்லாமல், இயக்க பேதம் இல்லாமல், எந்த ஒரு பேதங்களையும் காட்டாமல் பள்ளி வாயல்கள் இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள், ஊர் மக்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். பாலஸ்தீன விடுதலை பேரணியாக இது அமைய இருக்கிறது. அத்தனை சகோதரர்களும் இதற்கு ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கிற செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஈவினிங் 4 மணியில இருந்து பொத்துவில்ல இந்த பேரணி ஆரம்பிக்க இருக்கிறது. 11ஆம் தேதி பொத்துவில்ல தான் இந்த பேரணி ஆரம்பிக்கப்படும். அதே நேரத்தில் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அக்கரைப்பற்றிலும் அதே நேரம் அட்டாளைச்சேனை வரைக்கும் நம்ம நகர்ந்து வருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அட்டாளைச்சேனையில் ஆரம்பித்து ஒழுவில் நிந்தவூர் வரைக்கும் வர இருக்கிறோம். 14ஆம் தேதி புதன்கிழமை நிந்தவூரில் ஆரம்பித்து சம்மாந்துறை சாய்ந்தமருது வரைக்கும் வர இருக்கிறோம். அதே போன்று 15ஆம் தேதி
தேதி வியாழக்கிழமை கல்முனை மருதமுனை ஆகிய பகுதிகளுக்கு வர இருக்கிறோம். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காத்தான்குடி கல்குடா ஆகிய பகுதிகளுக்கு சென்று ஏராவூரிலே இறுதி மாநாட்டோடு இது முடிவடைய இருக்கிறது. இப்படி ஒரு பிரம்மாண்டமான பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இதிலே அத்தனை பேரும் கூட்டம் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அழிவுகளுக்கு இன அழிப்புக்கு எதிராக நம்முடைய ஜனநாயக குரலை நாம் ஓங்கி ஒலிக்க வேண்டியிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக நாம் வெற்றி பெற வேண்டியிருக்கிறது. அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. எனவே அதற்காக தயாராகுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல எண்ணங்களை பூர்த்தி செய்வானாக, கபூலாக்குவானாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமுடையவர்களாக மாற வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தீவிரவாத செயல்கள் நிறுத்தப்பட்டு பயங்கரவாதமற்ற தீவிரவாதமற்ற ஜனநாயக ரீதியில் அமைதியான உலகு உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.